பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு இன்வெஸ்டர் எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த ஒரு யோசனையை ஆரம்பிச்சதுதான் M2W. நிறைய பேர் என்னை சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் கூட இதெல்லாம் எதுக்கு அனாவசிய வேலை, எதுக்கு ஸ்மால் இன்வெஸ்டருக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படணும், போனா நேராக 1 கோடி ரூபாய் மினிமம்னு கொடுத்தீங்கன்னா 1000 பேர் வருவாங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. அந்த இடத்துல நான் வேறுபடுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் இன்வெஸ்டர் தான் நாளைய பிக் இன்வெஸ்டர். இன்னைக்கு உங்களுக்கு 1 கோடி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமர் நேத்து 1000 ரூபாயில் ஆரம்பிச்சவன் தான். ஏன் தெரியுமா? இதை நான் இவ்வளோ அழுத்தமா சொல்றேன், நானும் அந்த கஸ்டமரா இருந்திருக்கேன். ஸோ நான் எங்க அப்பா இதை பண்ணாரு, இந்த ஷேரை வாங்கி கொடுத்தாருன்னா சொல்ற ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பேக்ரவுண்டே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா எங்க ஃபேமிலியினுடைய அடிப்படை பிலீஃப். ஷேர் மார்க்கெட்லாம் நாட் ஃபார் அஸ். ஃபெமிலியரா இருக்கா? எல்லார் வீட்லயும் இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லாத கஸ்டமர் ஒரு 1000 ரூபாயில் ஆரம்பிச்சு அவன் தான் நாளைக்கு 1 கோடிக்கு வரப்போறான். 1 கோடி வந்த பிறகு வேலை செய்யறேன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. 1 கோடி வருவதற்கு வேலை செய்யறேன்னு சொல்றதுதான் சரி. அதுதான் நாங்க இங்க M2W பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் எடுத்துக்கோங்க, என்னாச்சு? யாருமே வாங்காத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம வாங்கணும்.